ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீரக சம்பா குருணையில் வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன். அந்த பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். அது கூட வந்து சிக்கன் தண்ணி குழம்பு, சாப்பாடு எல்லாமே நம்ம எல்லாம் ஒரே வீடியோவிலே பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணியை தாளிச்சு விட்டுறலாம். இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சிக்கனில் இதில் வந்து இங்கே வந்து தண்ணி குழம்புக்கு வச்சுருக்கேன். இங்கே சாப்பாடு 1 டம்ளர் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா குருணை இதில் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அளவுகள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் செய்யுங்க. சீரக சம்பா குருணை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அலசிக்கலாம். வந்து நல்லா வந்து பிசைஞ்சு கழுவிடணும். நல்லா அந்த ஒரே ஒரு தடவை அலசினா போதும், ரொம்ப அலச வேண்டாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம். தண்ணியை போய் வெளியில் பூச்செடிக்கு ஊற்றிட்டு வந்து அரிசி கழுவுங்க தண்ணி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா கழுவியாச்சு. பாப்பா செம்பருத்தி செடிக்கு ஊற்றிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கழுவி இப்போ வந்து ஊற வச்சிடலாம். குருணை வந்து ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்குள்ள ஊறினா கரெக்டாக இருக்குது. இது அப்படியே நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். இந்த பக்கம் பிரியாணிக்கு வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். குழம்பு வச்சு விட்டுறலாம். இந்த பக்கம் எல்லாம் வதக்கி வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் பிரியாணிக்கு வச்சுருத்தாங்க. இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு. கொய்யாக்காய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். சூப்பராக இருக்குது. நான் காலையிலேருந்து 2 கொய்யாக்காய் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வேலை செய்கிறப்போ உன்னை கட் பண்ணி எங்கள் தம்பி வந்து கொண்டு வந்தேன். குடு சாமி காமிச்சிக்கலாங்க. இப்போ கட் பண்ண போகிறான். நல்லா கொய்யாக்காய் சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்துக்கு. இப்போ வாங்க பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, இது வந்து ஸ்டார், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு போட்டுடலாம். அந்த வாசம் வர்ற வரைக்கும் நல்லா விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 4 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். வாங்க கடுகு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு கடுகு பொரிஞ்சது வெங்காயம் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துடலாம். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறது நல்லா வதங்கட்டும். நமக்கு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நான் எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடி, இஞ்சி, சோம்பு, பட்டை, கிராம்பு, தக்காளி பழம் எல்லாமே நான் வதக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இதை நான் அரைச்சி ஊற்றணும். அதனால் அதை வதக்கிட்டேன். இப்போ வந்து அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். குழம்புக்கு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சமாக போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நான் வதக்கிருக்கவும் செய்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துலாம். இப்போயே உப்பு சேர்த்து விட்டுறலாம். இந்த பட்டம் நல்லா வதங்கட்டு. இப்போ வந்து நம்ம பிரியாணியை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடணும். ரொம்ப வந்து கருவை விட்டுறக்கூடாது, அது கசப்படிச்சிருது. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுலேயும் உப்பு சேர்த்து விட்டுடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்புறமேல் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா தலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். சிக்கன் சேர்த்துலாம். கொஞ்சமாக போதும் குழம்புக்கு, இந்த அளவுக்கு போதும். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அந்த புதினாத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜம்முன்னு ஒரு மனம். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஒரு சின்ன தக்காளி 3 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும், மறந்துட்டேன் பாருங்கள். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான வெயில், சமைக்கவே முடியல. பேசாமல் காலையிலே செஞ்சு வச்சிடணும்னு பார்த்துட்டேன். இந்த மேலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. பிரியாணிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். இப்போ நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிட்டோம். இப்போ இங்கே வந்து கறி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதை பயங்கரமான வேலை 2 சமைக்கவே ஃப்ரெண்ட்ஸ். மணி 1 மணி ஆயிடுச்சு. 1:30க்குள்ளே எல்லாம் முடிக்கணும்ட்டு. இப்போ 1 மணி கரெக்டாக. ரொம்ப வேக்காடுங்க. வாங்க பிரியாணி பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டு குழம்பு தூள் சேர்த்துடலாம். 1 2 போதும். இப்போ அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்து அதை சேர்த்துடலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு பாருங்கள், நம்ம தாளித்து விட்டாச்சு. சூப்பராக வந்து நல்லா கொதிக்கவும் மல்லித்தலை ஓட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடியாக. இந்த பக்கம் விசில் வரப்போகுது சாப்பாடு வந்து. இப்போ இந்த பக்கம் பிரியாணியை பார்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலையும் இன்னும் கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கலாம். நல்லா 1 கைப்பிடி மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துடலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து விட்டலாம். கொஞ்சமாக போதும் தயிர், ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு போதும் தயிர்.
போட்டு இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். நல்லாயிருக்கும் இந்த குருணை, சீரக சம்பா குருணையில் அந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்ருக்கோம், அதே மாதிரி இருக்கோம். இப்போ அந்த பிரியாணி இப்போ நான் செய்கிறேன், சீரக சம்பா குருணை பிரியாணி. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பிரியாணிக்கு மசாலா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா வீட்டில் அரைச்சது. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரிசி போட்டுடலாம். நான் ஏற்கனவே ஒரு செம்பு தண்ணி வச்சதையும் போட்டிருக்கேன். அதில் 2 கிளாஸ் அந்த அந்த ஒரு செம்பு தண்ணி வந்து நமக்கு 2 கிளாஸ் அளவு வரும். அதனால் அதையும் சேர்த்து இப்போ ஊற்றிடலாம். நல்லா குருணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி ஊற வச்சிடணும். இப்போ நம்ம ஊற்றிடலாம். இப்போ இன்னும் ஒரே ஒரு இந்த ஒன்றுக்கு வந்து 1.5 ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கு பாருங்க. கொதி வரும். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா உதிரியாக பொலன்னு இருக்கும் பிரியாணி வந்து. நம்ம மல்லித்தலை போட்டுலாம். எங்கள் அண்ணி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஊர்லேருந்து. என்ன அண்ணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ புதினா மல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். வாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம். குழம்பு சாப்பாடு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது குழம்பு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு வெள்ளை சாதத்தோடு சாப்பிட ரொம்ப பிடிக்காதனால நான் வச்சுருவேன். இப்போ அவ்வளோதான். இந்த பக்கம் பிரியாணி பார்த்துலாம் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி கொதிச்சு வந்துருச்சு. நல்லா தண்ணி அளவாக வைங்க. குருணை அரிசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரே ஒரு கொதி வரட்டும். நம்ம தம்மில் வச்சு விட்றலாம். அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். இப்போ நம்ம தம்மு வச்சு விட்றலாம். இந்த அளவுக்கு வந்தது அப்படியே சாப்பாடு வருங்க. இதே மாதிரி வந்துருச்சு வருங்க. இந்த அளவுக்கு வரவும் நம்ம இப்போ தம்மு வச்சு விட்றலாம். போதும், பக்குவமாக இருக்கும். அவ்வளோதான். அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் கிரேவி தாளிச்சிடலாம். பக்கம் தம்மு வச்சு அது பாட்டுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம சிக்கன் கிரேவி தாளிச்சு விட்றலாம். நல்லா காஞ்சிச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டுமே நல்லா படப்படன்னு வெடிச்சதுமே வந்து இங்கே வெடித்ததுமே வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை இது 3யுமே சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சிக்கன் கிரேவிக்கு. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து விட்டுறலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ஏன்னா நம்ம வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் சேர்ப்போம், அதனால் லைட்டாக போதும். ஏன்னா காரம் அதிகமாகிடும். நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளியும் போட்டுடலாம். நல்லாயிருக்கும் கிரேவி. 2 தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்து நாங்கள் டிமார்ட்டில் அன்றைக்கி பிக் பஜாரில் பொடி வாங்கிட்டு வந்தோமா, மேங்கோ பொடி. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக ஜில்லுண்டு. உனக்கு தங்கம் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க, வீடியோ மாதிரி கொஞ்சம் கொடுக்கணும்ல. இந்த மாதிரி குடிச்சிட்டு நின்றாதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. இப்போ அது ஒரு வாட்டுக்கானே நான் காலி பண்ணியிருப்பேன் தம்பி வரலன்னா. இப்போ சிக்கன் கிரேவிக்கு நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். ஏக்கா சிக்கனே செய்கிறீங்க அப்படிங்க. தம்பியெல்லாம் மட்டன் தொடவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் இருந்தாலே அவன் சாப்பிடவே மாட்டான். இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிடுவான். அதுதான் அவனுக்கு பிடிக்கும். அவருக்குமே இப்போ உடம்பு சரியில்லாதது மட்டன் வந்து அதிகமாக நாங்கள் கொடுக்குறதில்ல. சிக்கன் கொஞ்சமாகவே சாப்பிடுவாங்க. அதிகமாக கறி இதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். பசங்க சரி நேரம் சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு. ஆனால் தம்பிக்கு வந்து சிக்கன் தான் பிடிக்கும். மட்டன் சாப்பிடவே மாட்டேன். மட்டன் அப்படியே இருக்குது, நாங்களே சாப்பிடணும். அதனால சிக்கன் பிரியாணியும் இன்றைக்கி சிக்கன் கிரேவி. எனக்கு வந்து அந்த குழம்பு ஒயிட் ரைஸ் அவர் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருவேன். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிக்கன் கிரேவிக்கு வந்து நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துலாம். வீட்டு மசாலா சேர்த்துடலாம். சிக்கன் இந்த மாதிரி வெந்துடணும். எண்ணெயிலே ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டு மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. கடைசியில் இறக்க போகும்போது கொஞ்சமாக வந்து ஜீரகம் மட்டும் நான் கசக்கி போடுவேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீரகம் தான் இந்த கிரேவிக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்து விட்டுறலாம். ஏற்கனவே தண்ணி வருங்க. நமக்கு சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கோம், தண்ணியே முதல் சேர்க்கலை. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாடை போகணும். கொஞ்சம் போதும், இந்த அளவுக்கு போதும். நமக்கு வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகுறான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு லீவு விட்டதுலேருந்து அம்மா வாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் ஏதாவது வம்பளுத்துட்டே இருக்கணும். இப்போ பாட்டி இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு. நான் ஏன் கையேந்த போகிறேன்? நீ நல்லா படித்து நல்லா வேலை பாரு, நிறைய அம்மாவை கொண்டு வருவியா. தம்பி வந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா, காலேஜ் போகிறதுக்கு அடுத்து
இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி. இப்போ வந்து இப்போ பாருங்கள் ஜீரகம். எப்போயுமே சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, உப்பு கறி எது செஞ்சாலுமே கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து நல்லா இப்படி கசக்கி விட்டு போடுங்க. அந்த மனமே வேறு மாதிரி இருக்கும். இதில் மிளகுத்தூளெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம மசாலாவில் வந்து மிளகுத்தூள் போடுவாங்கன்னா நான் அதில் போடுறதுல மல்லித்தலை கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே பிரியாணி போட்டேன் தாங்க மல்லித்தலை பூரா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாம். வேர்த்து பயங்கரமாக வேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்க இன்றைக்கி வந்து சூடான சாப்பாடு செஞ்சுட்டேன். இங்கே வந்து அது மல்லித்தலை கொஞ்சம் தண்ணியில் இருந்தது, மல்லித்தலை விழுந்துருச்சு சாப்பாடில். சாப்பாடு சூடான சாப்பாடு. இங்கே நல்லா ஜீரக சம்பா குருணையில் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்குது பாருங்க. தண்ணி அளவு கரெக்டாக 1க்கு 1.5 வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ பொலந்து. இதே மாதிரி நமக்கு ஹோட்டலில் கொடுப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் இந்த பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்றைக்கி இந்த வாங்கிட்டு வந்த அன்றைக்கி தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இப்படி எடுத்துவிட்டோன்னு இப்படி உதிரியாக இருக்கணும். நல்லா இருக்குது. நல்லா பொலண்டு சீரக சம்பா குருணியில் குருணை அரிசியில் வந்து சிக்கன் பிரியாணி. இங்கே சிக்கன் கிரேவி, இங்கே தண்ணி குழம்பு சூப்பரான கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுட்டேன் சிக்கன் குழம்பு. இங்கே வந்து ரசம் இருக்குது. காலையில் உப்பு கறி செஞ்சேன்னா ரசம் வச்சேன். இப்போ பிரியாணி போட்டுடலாம் தட்டில். ஹரிஷ் வந்து ஹோட்டலில் செய்வாங்க அது மாதிரி செய்ய மாட்டேன். இங்கே பிரியாணி நல்லா இப்படி எடுத்து வச்சுட்டான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து அப்படியே கவுத்திடலாம். சூப்பராக எடுத்துருக்கு பிரியாணி. வெரி குட். நல்லா இருக்கத்தங்க. இப்போ வந்து தயிர் பச்சடி வச்சிடலாம். தயிர் பச்சடி ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன், நான் காமிக்காம விட்டுட்டேன். தயிர் பச்சடி வச்சிடலாம். பிரியா சூப்பரான இன்னைக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தங்க. சாப்பிடலாமா? வெரி குட். இப்போ சிக்கன் கிரேவி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற திருப்தி அப்படியே நமக்கு கிடைக்கும் பசங்களுக்கு. சூப்பர். உடஞ்சிருச்சு இந்த பக்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சீரக சம்பா குருணையில் பிரியாணியும் சிக்கன் கிரேவி, அந்த பக்கம் வந்து ஆனியன் ரைத்தா, குழம்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எப்பயுமே லாஸ்ட் வீடியோ முடிக்கிறப்ப நான் இதை சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சாட்டில் சொல்கிறது இது எனக்கு அப்படியே பழக்க தோஷமாக வந்துருச்சு. நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் சூப்பரான வீடியோவில். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.